ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பைத்திய மாதிரி தான் இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லண்டன், பாரிஸ், ஜெர்மன், இத்தாலி, மாஸ்கோ, ஜப்பான் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நோ, என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே. இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல. ஒரு நாள் உலக மேப்பை காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குன்னாரு. சார், இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு. பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அப்பு, உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு ஓடுறாரு. அன்னைக்கு ஓட வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்கேன். நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா, பசிக்குது, கொஞ்சம் பிச்சை போடுங்கய்யா. ஐயா, தருவம் போடுங்கய்யா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவில இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இதுக்கு இடையில 10-15 கட்சி நம்ம நாட்டு ஆண்டு இருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா? டேய் கம். பிச்சை பெருமாள். ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழிலை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி அவனாவது மோசடி பண்ணிட்டான். ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொருத்த அடுத்த தேர்வு எடுக்க போறா. உங்களுக்குள்ள என்னடா போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா, என் கண்ணையை நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டேன். அது இல்லங்க, என் அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்க. ஓ, உன் அறிவு டிப்போ கடையில கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. உன்னை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த தடவை நான் பார்க்க போறேன்னா? அது இல்லங்க, ஒரு தொழில் அதிபரா பார்க்க போறீங்க. போடா போ. தேங்க்ஸ். நான் நல்லா எழுதிருக்கேன். நீ எப்படி எழுதிருக்க தினேஷ்? சூப்பரா எழுதிருக்கங்க. ஆமா, சித்தி உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? அத விடுங்க, கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. டேய், உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்ன giftக்கா? ஆஹா, ஐ சூப்பரா இருக்கா. थैंक यू கா. வாவ், fantastic. இந்த இயர்லி இது சூப்பர் கேட்ச். தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, தேங்க்ஸ் சொன்னா நோ மென்ஷன் சொல்லணும் சார். டார்லிங், ஏங்க ஃபேஸ்க்கு க்ரீம் போடும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? க்ரீம் தானே, விடுங்க. ஓ நீயா? கதவை தட்டு உள்ள வரணுங்கிற மேனேஜ் தெரியாது? சாரி டாடி. திரும்ப எப்போ ஹாஸ்டல் ஓபன் பண்றாங்க? 10 days ஆகும். ஹலோ. வணக்கம் சார். நீ வந்தது பாக்கு சிச்சிக்கிட்ட போல இருக்குக்கா. தேங்க்யூ சார். அந்த ரூம்ல என் தங்கச்சி சிந்து தங்கி இருக்கா. நீ 10 நாள் தானே இருக்க போற, ஹால்லயே தங்கிக்க. ஹலோ, என்ன பயந்துட்டீங்களா? அதான் முகத்தை பார்த்தாவே தெரியுது. இது வெறும் பொம்மை சார், just for ragging. இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நெஞ்சில தில் வேணும். என்ன வேணும்? தில் வேணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? ரேக் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். என்ன புரிஞ்சுதா? இல்லையா? ஐயோ. ஓகே, என்ன பத்தி சொல்றேன். என் பேர் பூஜா, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். லீவுக்கு வந்திருக்கேன். உங்க பக்கத்து போர்ஷன்ல இருக்க, கொஞ்சம் அதிகமா பேசுவேன். ஆமா, நீங்க எப்படி? என்ன பேச மாட்டீங்களா? ஓகே ஓகே, பேச வச்சுட்டா போச்சு, மாட்டாமையா போயிடுவீங்க. பை பை. That's it. Third game, third wicket out. ஓ, என்னது 100 ரூபா நோட்டு தனியா கிடக்குது? யாரு கண்ணிலும் படலையா? இல்ல இது செல்லாத நோட்டா? ஒரு 100 ரூபா நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே, ஆச்சரியமா இருக்கே. ஓ, என்னது நோட்டு நகருது?
கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு தொட்டாலும் கைக்கு சிக்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா பணமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். சேம். ஓ ராக்கிங்கா? பரவாயில்ல, ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும். பை தி பை, உங்க பேரு ராஜ் பரத். அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? ஓ அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா? யுவர் குட் நேம்? ஐ அம் பூஜா. பூஜா? நோ 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 பூஜா. உங்களுக்கு இந்த 100 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க. நோ நோ, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல உங்களுக்கு அவ்ளோ லவ்வா? எஸ், மை இந்தியா, ஐ லவ் இந்தியா. இப்படித்தான் ஜப்பான் நாட்டுல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா. அவ உட்கார்ந்து இருந்த சீட்டு கிழிஞ்சிருந்தது. ஹேண்ட்பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து ஸ்டிச் பண்ணா. காரணம், அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகி இருக்க கூடாது. அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல். நம்ம ஊர்ல சினிமா தியேட்டருக்கு போறானுங்க, சினிமா நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கிழிக்கிறானுங்க. பஸ்ல போறானுங்க, கண்டக்டர் மேல கோவம்னா பஸ் சீட்டை கிழிக்கிறானுங்க. நாட்டு பற்றா இது, காட்டு பற்று இது. யூ கண்டினியூ யுவர் ராக்கிங். பை பை. கண்ணம் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். வீட்டுல யாரும் இல்லைன்னா கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமே வெளியே போகும்போது உங்களை வெளியே தள்ளி கதவு பிடித்து போனா தான் உங்களுக்கு புத்தி வரும். இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம் டாடி? இதுக்கு மேல பண்ணணுமா? சிடி பிளேயர் உடம்பு பச்சனை யார் பணம் கொடுப்பா? கிவ் மீ 1 packet 555 cigarette. சரிங்க சார். என்ன சார் அமெரிக்கன் டாலர் கொடுக்குறீங்க? நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வர்றேன். என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர்லாம் இங்க செல்லாது. இதை எடுத்துக்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா இது? அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர் 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கி இருக்கு. கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற. இந்த டாலர்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏய் பிச்சை பெருமாள், என்னடா ஆளே டிப் டாப்பா மாறிட்ட? நீங்க தானே சொன்னீங்க பிச்சை எடுக்காத, இனிமே தொழில் பண்ணி தரேன்னு. தொழில் பண்ண தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளத்தை பார்த்தேன், சீரட் வாங்கிட்டு சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. ஐ வர்றேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழிலதிபர் ஆகிட்டானே. தொழிலதிபர, நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணீங்க. கீப் இந்தியன் மணி. சார், என்ன நோட்டை நீங்க வாங்குறீங்க? இந்த கடை உங்களுதா? என்ன சார் நோட்டையை ஊத்துட்டு பாக்குறீங்க? அப்படி என்ன தெரியுது? இதுல உன் லைஃபே தெரியுது. ஏன் லைஃப் தெரியுது? அது கம்ப்யூட்டர் ஜாதகமா? இல்ல, நீ கம்பி என்ன போற ஜாதகம். வாட்? டேய், இந்த கள்ள நோட்டு எங்க அடிச்சா? என்னது கள்ள நோட்டா? என்னப்பா நம்ம நாடு இப்படி ஆயிடுச்சு? கைக்குத்தல் அரிசி, கையால் செஞ்ச வெல்லம், கை நெசவு துணி, இதைத்தானே மகாத்மா காந்தி செய்ய சொன்னாரு. கள்ள நோட்டுமா அடிக்க சொன்னாரு? அதுவும் அவர் படத்தையே போட்டு அடிச்சிருக்கானுங்களே, இது என்னையா அநியாயம்? டேய், செய்யறது செஞ்சு நக்கலா பண்ற. நல்லா டேட்டி சார் சொல்றது கேளுங்க. ஐ அம் டீசன்ட் மேன். டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க, டீசென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச? சார் இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின்ன என்ன கட்சி பெருமாளா? டேய், ஏண்டா நானா கொடுத்தேன்? சார் மறுபடியும் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? யா. ஆமா, பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள் பேட்ச் குத்தி இருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க? ஷட் அப். உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? யா, ஒத்துக்க மாட்டேயா. வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்குலாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவல தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா, என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. 6 இன்ச்சு கீழே தட்டுங்க, இல்ல 6 இன்ச்சு மேல தட்டுங்கயா. என்ன முறைக்கிறேன்? என்ன அடிக்க முடியா? அடி அடி. இந்த மரம் கொட்டோ, எனக்கு கொல்லுண்டா.
நீ செத்துருவ. டேய், இது என்ன விஜயா சேஸ்மகால் கல்யாண மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க? லாக்கப் இருந்துட்டெல்லாம் இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? ஏன் சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட போறியாக்கு? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமண்டா. பல பேர் ஊரு தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க. நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். ஆடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்ப? தாலி சென்டிமெண்ட்டையே கெடுத்துட்டியாடா. இத வச்சு தானடா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி. அண்ணே அவன் விட்டுருங்கண்ணே. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அது நான் தானே. டேய், நான் உனக்கு அண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராதின்னு விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பார்க்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே, என்ன பழகினது 10 நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரலண்ணே. கட்டுன பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி. 10 நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காதடி, நடக்காது. இந்த பக்கமே உனக்கு காணா? ஏதாவது விசேஷம் இருக்கும்போது வந்தாதானே நல்லா இருக்கும். இதோட மதிப்பு 4 லட்சம் ரூபாய். வெளியில ஈஸியா கிடைக்காது. லேட்டஸ்ட் கன். இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பவர் வேணும். எனக்கு அப்படி தோணல. என்கிட்ட இருக்கிற பவருக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். This is my power. உட்கார் விஜய். பை த வே, இது ஷீலா. தெரியும். நவம்பர் 10ஆம் தேதி ஹோட்டல் தாஜ்ல பார்த்துருக்கேன். என்ன பார்த்தது 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்டே அவனுக்கு ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு தடவை பார்த்தா போதும், மறக்கவே மாட்டான். அவன் குணாதிசயம் இவனாலும் யார்கிட்டும் ஒட்ட மாட்டான், மக்கரி மாதிரி. பட் கிராஸ்பிங் பவரில் அவன் ஒரு மேக்னெட். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களையும் குழந்தைங்களையும் மட்டும் கொல்ல மாட்டார். அதானே? கரெக்ட். என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் தி ஷீலா. இட்ஸ் ஓகே. சச்சின் மாதிரி செஞ்சுரி அடிப்பேன். நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டீங்க. அது ஒண்ணு இல்ல பூஜா, நான் அடிச்சு டயர்ட் ஆயிட்டேன். நீங்க அடிக்கவே இல்லையே. கிட்டவா அடிக்கிறேன். ஆள பாரு. லாஸ்ட் டைம் நம்ம போலீஸ் டீமோட கிரிக்கெட் ஆடும்போது சும்மா பேக், ஃப்ரண்ட், சைடு, லெஃப்ட், ரைட், மேல கீழ 4 6. உங்கள மாதிரி கிரிக்கெட்டர் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள். பெருமை? ஐயோ. ஓகே அங்கிள், நான் பேட்டிங் பண்றேன், நீங்க bowling பண்ணுங்க. ஓ. இந்த கர்மாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிடுங்க போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர், நீங்க விளையாட வர வேண்டாம். உங்க Dress அம்பையர் மாதிரி இருக்கு. அதுக்காகவாது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு மரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறோம்னா? நான் பார்த்தேன், எனக்கு தொலையா போச்சியா? அம்மா!
அங்கிள் கத்துறீங்க? என்னது கத்தர்னா? இது சாங்கு. அம்மா 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 அம்மா. அப்பா நீ விளையாட்டுக்கு விளையாடுற பரவாயில்ல, கை கொடுப்பா. போ. என்ன புடி பிடிக்கிறாயா? இவன் எங்கேயோ பட்டையில காய்ச்சி நெரும்பு அடிச்சவன் போல் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? மவரை உன்னை எப்படி மாத்தினாலும் மிருக மாதிரி தரடா தெரியுது. இந்த மூஞ்சியை வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றியாடா? டேய் நீயே சொல்றா, கம்ப்யூட்டர் வர்ற மூஞ்சாடா உன் மூஞ்சி? டிஸ்கவரி சேனல் வர்ற நீர் யாரடா நீ? என்ன அங்கிள் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பார்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனை பல கெட்டப்ல போட்டு பாக்குறேன். இவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் சிக்க மாட்டேங்குது. ஓகே அங்கிள், நாங்க வந்த விஷயமே வேற. நம்ம கணபதி தாத்தாவோட 60ஆம் கல்யாணமும் இந்த பிளாக்ஸோட ஆனுவல் டேயும் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க அவசியம் வரணும். ஓ ஃபாரின் கல்ச்சர். அங்கிள் மறக்காம வரணும். மறக்காம வர்றேன். பாய். அங்கிள், எஸ், உங்க கம்ப்யூட்டர் மூலமா சிரிக்காத ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியுமா? என்ன சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படிதான் வெளியிலேயே நிக்க வைக்கிறதா? கதவை தரங்க சார். வீட்ல தனியாவா இருக்கீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா, பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண போறோம். உங்களையும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். இந்தாங்க கம்ப்யூட்டரைஸ் போட்டோஸ். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட வரணும். ஓகே? வரேன். வீடும் நல்லாதான் இருக்கு. நான் பிஸியா இருக்கேன், உடனே என்னால வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. 1 மினிட். ட்ரக்ஸ் இன்னும் கிடைக்கலன்னு தைரியமா சொல்லுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, சரியா? நீங்க கொடுத்த பிரவுன் சுகரை விற்க போன இடத்துல லோக்கல் ரவுடிங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிட்டா எங்க ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்து அதை தூக்கி போட்டு நான் தப்பிச்சிட்டேன் சார். அப்புறம் போட்ட இடத்துல போய் பார்த்தேன், அங்க அது இல்லை சார். பொய் சொல்லி பார்க்குறேன். ரேட்டில் கிடைச்சத கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் விற்கிறவன் தானே, அதனால ஏமாத்தலான்னு பார்க்குறேன். தப்பு. சேர தொழில் முக்கியம் இல்லை, அதில் நேர்மை தான் முக்கியம். ஒழிச்சு வச்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. உனக்கு 1 வீக் டைம் தரேன். சார் பேசாத போ. சார் உன்னதான் அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். நீங்க டேய் பேராடா வச்சிருக்கிற? பிச்சை பெருமாளா? எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கலர் நோட்டு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய் நான் தொழில் செய்ய சொன்னேன். கலர் நோட்டு அடிக்கிறதுல ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன், தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும். நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள என்னடா வச்சிருக்க? என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன புணமா நடமாடுறியா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. அட விடுங்க. பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா?